إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுடைய பெயரை போற்றி புகழ்ந்தவனாக என் உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் அகிலத்திற்கு ஒரு அருக்கொடையாம் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சோடுகளை அப்படியே சரகாது பின்பற்றிய உத்தம நபி தோழர்கள் மீதும் அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக வேண்டி தன்னுடைய உயிரை தியாகம் செய்த சுஹதாக்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் அல்லாஹுடைய உதவியும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று அல்லாஹுவிடத்திலே பிரார்த்தனைகள் செய்து கொண்டு என்னுடைய ஜும்மாவுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் மனிதர்கள்ல அதிகமானவர்கள் சில கவலையிலேயும் சில அச்சத்திலேயும் வாழக்கூடிய சூழ்நிலைகள் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தன்னுடைய பொருளாதாரத்தை குறித்து மிகப்பெரிய ஒரு கவலை, எதிர்கால வாழ்க்கையை குறித்து ஒரு மிகப்பெரிய ஒரு பயம், தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த நோய்களை குறித்து பயம், ஆட்சியாளர்களை குறித்து ஒரு பயம், இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில ஏராளமான கவலைகளும் ஏராளமான அச்சங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இஸ்லாமிய மார்க்கம் இருக்கின்றது மிகவும் ஒரு தூய்மையான ஒரு மார்க்கம். இந்த மார்க்கம் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அருக்குறை. ஏனென்று சொன்னால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நம்மை படித்திருக்கக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை பற்றி நாம் சரியான முறையில் நாம் விளங்கி கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த உலகத்துல நாம் எதற்கும் நாம் கவலைப்படக்கூடியவளாக, எதையும் பார்த்து நாம் பயப்படக்கூடியவளாக நாம் என்ன செய்ய மாட்டோம், இருக்க மாட்டோம். நம்மளுடைய வாழ்க்கையில இஸ்லாம் காட்டி தந்திருக்கக்கூடிய அந்த வழிமுறைகளை சரியான முறையில் அறிந்து கொள்ளாத ஒரு காரணத்தினாலும் அல்லாஹ் மீது நாம் எப்படி நம்பிக்கை வைக்க வேண்டும், எப்படி நாம் அல்லாஹ் மீது தவக்குல் வைக்க வேண்டும் என்பதை
நாம் சரியான முறையில நாம் தெரியாத ஒரு காரணத்தினால்தான் இந்த மாதிரி கவலைகளும் இந்த மாதிரி பயங்களும் நம்மளுடைய உள்ளத்தில் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் அவர்கள் வாழக்கூடிய காலகட்டத்தில் அவர்களுக்கு ஏராளமான பிரச்சனைகள் இருந்துச்சு, ஏராளமான சோதனைகள் அவர்களுக்கு இருந்துச்சு. எதிரிகள் மூலமாக மிகப்பெரிய நெருக்கடிகள் எல்லாம் அவர்களுக்கு இருந்துச்சு. எதிரிகள் மூலமாக எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அந்த சஹாபாக்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய அந்த மாதிரி எல்லாம் சூழ்நிலைகள் இருந்துச்சு. ஆனால் அந்த சஹாபாக்கள் அவர்கள் வாழக்கூடிய காலகட்டத்தில் எவ்வளவு பெரிய நெருக்கடியான ஒரு சூழ்நிலைகள் அவர்களுக்கு ஏற்பட்டாலும், எவ்வளவு பெரிய ஆபத்தான நிலைகள் அவர்களுக்கு ஏற்பட்டாலும், வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஒரு மோசமான இழப்புகள் தனக்கு ஏற்பட்டாலும் அந்த சஹாபாக்களுக்கு அதை குறித்து கொஞ்சம் கூட அவர்களுக்கு ஒரு பயம் ஏற்படாமல், கொஞ்சம் கூட அதை குறித்து அவர்கள் அச்சப்படாமல், எல்லா விஷயத்திலேயும் எல்லா சூழ்நிலைகளையும் அவர்கள் தைரியமுடையவர்களாக, கவலையற்றவர்களாக, அச்சமற்றவர்களாக அந்த சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள். எப்படி அந்த சஹாபாக்களுக்கு அப்படி ஒரு நிலைகள் ஏற்பட்டுச்சு என்று சொன்னால், முழுக்க முழுக்க அவர்கள் அல்லாஹ் மீது முழுமையான நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனக்கு என்ன ஏற்பட்டாலும் அது அல்லாஹ் அவனுடைய நாட்டத்தினுடைய அடிப்படையில் எனக்கு ஏற்படுகின்றது. அதே மாதிரி எனக்கு என்ன நோய் ஏற்பட்டாலும் இந்த நோயை கொடுக்கக்கூடியவன் அல்லாஹு தான். அல்லாஹ் நாடினால் இந்த நோயை அல்லாஹு தான் குணப்படுத்துவான். எவ்வளவு பெரிய நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் இந்த நெருக்கடிகளில் இருந்து அல்லாஹ் என்னை காப்பாற்றக்கூடியவன் என்ற அந்த சிந்தனை அந்த சஹாபாக்களுடைய உள்ளத்துல ஆழமாக பதிந்திருச்சு. அல்லாஹு தான் நம்மை பாதுகாக்கக்கூடியவன், அல்லாஹு தான் நமக்கு உதவி செய்யக்கூடியவன், அல்லாஹு தான் எனக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடியவன், அல்லாஹு தான் எனக்கு பிள்ளைகளை கொடுக்கக்கூடியவன், செல்வத்தை கொடுக்கக்கூடியவன் என்று முழுக்க முழுக்க அந்த சஹாபாக்களும் நபிமார்களும் அல்லாஹையே அவர்கள் முழுமையாக அவர்கள் சார்ந்திருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படி அல்லாஹை அவர்கள் முழுமையாக சார்ந்த அந்த காரணத்தினால்தான் அந்த சஹாபாக்கள் இந்த உலகத்தில் என்ன இழப்புகள் ஏற்பட்டாலும், என்ன சோதனைகள் ஏற்பட்டாலும் அந்த சோதனைகளை குறித்து கொஞ்சம் கூட அவர்கள் கவலைப்படாமல், எதிரிகளுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்துகள் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த நேரத்தில் கூட கொஞ்சம் கூட அந்த எதிரிகளை குறித்து அவர்கள் பயப்படாமல் அவர்கள் துணிச்சலானவர்களாக, தைரியமுடையவர்களாக, கவலையற்றவர்களாக அவர்கள் இருந்தார்கள். நமக்கு எல்லாம் மிக நன்றாகவே தெரியும், உஹது என்று சொல்லக்கூடிய ஒரு போர். அந்த போர் கடுமையாக நடக்கின்றது. அந்த போரினுடைய ஆரம்பத்துல முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கின்றது. கடைசியில முஸ்லிம்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஏற்படுகின்றது. அந்த போர்ல பெரும்பெரும் சஹாபாக்கள் எல்லாம் அந்த போர்ல ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு போன்ற மிகப்பெரிய 70 சஹாபாக்கள் அந்த போர்ல என்ன செய்யப்பட்டார்கள்? ஷஹீதாக்கப்பட்டார்கள். சஹாபாக்களுக்கு கடுமையான ஒரு நெருக்கடிகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு போர் அந்த உஹது போர். அந்த உஹது போர்ல அந்த போர் நடக்கின்றது. அந்த போர்ல சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய காய்கள் ஏற்படுது. சஹாபாக்கள் செயல்ல மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுகின்றது. ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்ல எதிரிகள் இவர்களை தாக்கிவிட்டு அவர்கள் சென்று விட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அந்த கடுமையான அந்த சோதனையான அந்த காலகட்டத்தில் அவர்கள் இருக்கும் பொழுது அந்த எதிரிப்படை அபு சுஃபியானுடைய படை என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், நாம் அந்த போருக்கு நாம் சென்றோம், நம்மளுடைய கை அந்த போர்ல ஓங்கிச்சு, முக்கியமான பெரும்பெரும் சஹாபாக்கள் எல்லாம் அந்த போர்ல கொல்லப்பட்டு விட்டார்கள், இன்னும் மிச்ச பேர் இருக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அந்த போர்ல கொல்லப்படல, எனவே நாம் திரும்ப சென்று அந்த மீது இருக்கக்கூடியவர்களை நாம் அழித்து விடலாம் என்று அவர்கள் என்ன செய்யறாங்க? ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி செய்யறாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த அடிப்படையில அவர்கள் சூழ்ச்சி செய்யும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் ஹம்ராவுல் அஸத் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு வருகின்றார்கள். அந்த இடத்துக்கு வரக்கூடிய நேரத்துல இந்த மாதிரி சூழ்நிலை
சஹாபாக்களுக்கு கடுமையான காயங்கள் ஏற்படுது, சஹாபாக்கள் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த காயத்தினுடைய ரத்தத்தினுடைய அந்த ஈரம் கூட என்ன செய்யல, அது காயல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த ஹம்சாவுல் அசத் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு வந்து அமர்ந்திருக்கின்றார்கள். அங்கு ஒரு மனிதர் சொல்கின்றார்கள், சில மனிதர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்றாங்க, அல்லதீன கால லஹுமுன் நாஸ், அங்கு சில மனிதர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சஹாபாக்களை பார்த்து சொல்கின்றார்கள், இன்னன்னாஸ கத் ஜமஊ லக்கும், நிச்சயமாக உங்களை அழிப்பதற்காக வேண்டி உங்களுடைய எதிரிகள் எல்லாரும் என்ன செய்து விட்டார்கள், ஒன்றாக சேர்ந்து விட்டார்கள். அவர்களை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அந்த மனிதர்கள் சிலர்கள் சொல்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களை பார்த்து சொல்கின்றார்கள். உடனே அந்த சஹாபாக்கள் அந்த சூழ்நிலையில் அவர்களுடைய நிலை எப்படி இருந்துச்சு என்று சொன்னால், எதிரிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து விட்டார்கள் உங்களை அழிப்பதற்காக வேண்டி, எனவே அந்த எதிரிகளுடைய விஷயத்தில் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன உடனே அந்த சஹாபாக்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது, இந்த செய்தியை கேட்ட உடனே சஹாபாக்கள் எல்லாம் ஒருமித்த குரல் அவர்கள் சொன்னார்கள், அவர்களுடைய சூழ்நிலை எப்படி இருந்துச்சு என்று சொன்னால், ஃபஸாதஹும் ஈமானம், இந்த செய்தியை கேட்டவுடன் அவர்களுடைய ஈமான் அதிகரிச்சிச்சு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். சொல்லிட்டு அந்த மனிதர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்கின்றார்கள், நீங்கள் அவர்களை பயந்து கொள்ளுங்கள், அவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து விட்டார்கள் என்று சொன்ன உடனே சஹாபாக்களுடைய வாயில வந்த வார்த்தை என்னன்னு சொன்னா, அவர்கள் சொன்னார்கள், வகாலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவனாக இருக்கின்றான், அல்லாஹ் எங்களுக்கு சிறந்த பாதுகாவலாக இருக்கின்றான் என்று அந்த சஹாபாக்கள் உடனே பதில் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த சஹாபாக்களுக்கு எதிரிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து விட்டார்கள் என்று சொன்ன உடனே அந்த எதிரிகளுடைய விஷயத்துல அந்த சஹாபாக்களுக்கு கொஞ்சம் கூட என்ன செய்யல, பயம் ஏற்படவில்லை, கொஞ்சம் கூட கவலை ஏற்படவில்லை. இப்பொழுதுதான் நாம் பாதிக்கப்பட்டிருக்கோம், 70 சஹாபாக்கள் நாம் இழந்திருக்கின்றோம், இன்னும் அவர்கள் வந்து மீண்டும் நம்மை தாக்கினார்கள் என்று சொன்னால் இனிமே நம்மளால் தாக்கு பிடிக்க முடியுமா அப்படிங்கிற அந்த சிந்தனை அந்த சஹாபாக்களுடைய உள்ளத்துல வரல. அவர்களுடைய உள்ளத்துல என்ன இருந்துச்சு என்று சொன்னால், ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், எங்களுக்கு உதவி செய்வதற்கு, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு, எங்களுக்கு வெற்றி தருவதற்கு அனைத்திற்கும் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவனாக இருக்கின்றான், அவன் எங்களுக்கு சிறந்த ஒரு பாதுகாவனாக இருக்கின்றான் என்று அந்த நேரத்தில் அவர்கள் உறுதியாக தைரியமாக கொஞ்சம் கூட பயப்படாமல் கவலைப்படாமல் இந்த வார்த்தையை அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த கவலை இல்லாம அந்த பயம் இல்லாம இந்த வார்த்தை சொல்லுவதற்கு என்ன சூழ்நிலைகள் ஏற்பட்டுச்சு என்று சொன்னால், அந்த சஹாபாக்களோட உள்ளத்தில் அல்லாஹ் மீது உறுதியான நம்பிக்கை இருந்துச்சு. கடைசியில் அல்லாஹ் என்ன செய்தான், மிகப்பெரிய ஒரு வெற்றி இந்த சஹாபாக்கள் கொடுத்தான். அந்த அபூ சுஃபியானுடைய அந்த படையினுடைய அந்த எதிரிகளுடைய அந்த படையினர்களுக்கு இந்த சஹாபாக்களை குறித்து ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினான், ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினான். அபூ சுஃபியானுடைய படைகள் எல்லாம் அந்த ஆயுதத்தை அப்படி போட்டு விட்டு அவர்கள் என்ன செய்து விட்டார்கள், திரும்ப ஓடி விட்டார்கள். இந்த வெற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதன் மூலமாக இந்த சஹாபாக்கள் கொடுத்தான் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், ஃபன்கலபு பினிஅமத்தி மினல்லாஹி லம் யம்சஸுஹும் ஸூஉன் வத்தபஉ ரிضوانல்லாஹ், அவர்கள் அல்லாஹ் மீது உறுதியான அந்த நம்பிக்கை வைத்த ஒரு காரணத்தினால், எனக்கு அல்லாஹ் போதுமானவன், என்னை பாதுகாப்பதற்கு அல்லாஹ்தான் சிறந்த பாதுகாவன் என்று சொல்லி அல்லாஹ் மீது முழுமையான நம்பிக்கை வைத்ததினால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த எதிரிகளிடம் இருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி அல்லாஹ் கொடுக்கின்றான். கொடுத்து என்ன செய்கின்றான் சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், ஃபன்கலபு பினிஅமத்தி மினல்லாஹி, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு எந்த ஒரு காயங்களும் அவர்களுக்கு ஏற்படாமல் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக அவர்கள் திரும்பி வந்தார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதை நாம் எதற்காக நாம் சொல்கின்றோம் என்று சொன்னால், நம்முடைய உள்ளத்துல எப்போது நாம் அல்லாஹ் மீது உறுதியாக நாம் நம்பிக்கை வைக்கக்கூடியதாக இருக்கின்றோமோ, அல்லாஹ்வை முழுமையாக நாம் எப்போது நாம் சார்ந்திருக்கக்கூடியதாக இருக்கின்றோமோ, அப்பொழுதுதான் நமக்கு இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் எதை குறித்தும் நாம் கவலைப்படக்கூடியவர்களாக நாம் இருக்க மாட்டோம், எதை குறித்தும் நாம் பயப்படக்கூடியவர்களாக நாம் இருக்க மாட்டோம். நம்மளுடைய உள்ளத்துல ஏராளமான கவலைகள் நம்மளுடைய உள்ளத்துல நிறைந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம்.
ஏராளமான பயம் நம்முடைய உள்ளத்தில் அதிகமாக ஏற்பட்டிருக்கு நாம் பார்க்கின்றோம். எனவே கண்ணியத்துடைய சோழர்களே, இஸ்லாமிய மார்க்கம் நபிமார்களுடைய வரலாறுகளையும் சஹாபாக்களுடைய வரலாறுகளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அவர்கள் பயமற்றவர்களாக கவலையற்றவர்களாக அவர்கள் வாழ்வதற்கு எது காரணமாக இருந்துச்சு என்று சொன்னால், இந்த அல்லாஹ் மீது வைத்திருக்கக்கூடிய இந்த நம்பிக்கை தான். அல்லாஹ் தன்னுடைய திருமல் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றான், وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ. யார் அல்லாஹ் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வே போதுமானவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இன்னைக்கு நம்ம அல்லாஹ்வை நாம் நம்பல, அல்லாஹ்வால படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த படைப்பினங்கள் மீது நாம் என்ன செய்கின்றோம், நாம் நம்பிக்கை வைக்கின்றோம். எனவே நமக்கு எந்த ஒரு வெற்றியும் கிடைக்க மாட்டேங்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா விதமான கவலைகளும் எல்லா விதமான பயங்களும் இருக்கக்கூடிய நிலைகளுக்கு நாம் பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கால இஸ்லாமிய பிரச்சாரம் செய்கின்றார்கள். அந்த மக்காலுடைய அந்த எதிரிகள் மிகப்பெரிய நெருக்கடிகளை கொடுக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கின்றார்கள், இனிமேல் இந்த மக்கால இந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தை நாம் செய்ய முடியாது என்று ஹிஜ்ரில் கிளம்புகின்றார்கள். கிளம்பக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு குகையில் இருக்கின்றார்கள். இந்த வரலாறுலாம் நமக்கு மிக நன்றாகவே தெரியும். ஏன் இதற்காக நான் சொல்கின்றேன் என்று சொன்னால், அல்லாஹ் மீது நாம் முழுமையாக நம்பிக்கை வைக்கும் பொழுது அல்லாஹ் நமக்கு கண்டிப்பாக உதவி செய்வான். அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான். எவ்வளவு பெரிய எதிரிகள் மிகப்பெரிய ஒரு படையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் நாடி விட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். நமக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுப்பான். எனவே கண்ணியத்துடைய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதரும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த மக்காவை விட்டு அவர்கள் ஹிஜ்ரத் பயணம் செய்கின்றார்கள். ஒரு குகையில தங்கியிருக்கின்றார்கள். மக்காவினுடைய அந்த தலைவர்கள் எல்லாம் என்ன செய்கின்றார்கள் சொன்னால், முகம்மதுடைய தலையை கொண்டு வந்த 200 ஒட்டகம் பரிசு அறிவிக்கிறாங்க. எல்லா மக்களும் என்ன செய்யறாங்க, சல்லடை போட்டு அல்லாஹ்வுடைய தூதரை தேடுறாங்க. அவர்களுடைய தலையை கொண்டு போய் 200 ஒட்டகத்தை எப்படியா பரிசு வாங்கிறவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு குகையில் இருக்கின்றார்கள். நமக்கு எல்லாம் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி தான். அதன் மூலமாக நாம் பெறக்கூடிய படிப்பினை இருக்கின்றது. அந்த குகையில் இருக்கும்போது எதிர்கள் நினைச்சாங்க, அப்படி தேடிக்கிட்டே வராங்க. அந்த குகையில வந்து அந்த குகைக்கு வந்து விட்டார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அபூபக்கர் சித்திக் அவர்கள் பார்க்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எதிரிகள் நம்மை நெருங்கி விட்டார்கள். எதிரிகளுடைய கால்கள் எல்லாம் தெரிகின்றது. அபூபக்கர் அவர்கள் பார்க்கின்றார்கள். பார்த்துவிட்டு சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை, எதிரிகள் நம்மை நெருங்கி விட்டார்கள். நம்மை எதிரிகள் பிடித்து விடுவார்கள். இங்கிருந்து நாம் தப்பிப்பதற்கு, இங்கிருந்து நாம் வெளியேறுவதற்கு நமக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் கூட அந்த எதிரிகளை குறித்து அவர்கள் பயப்படவில்லை. கொஞ்சம் கூட அந்த எதிரிகள் நம்மை சுற்றி வளைத்து விட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கொஞ்சம் கூட அவர்கள் பயப்படவில்லை. என்ன செய்தார்கள் சொன்னால், இவர்களை விட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சக்தி வாய்ந்தவனாக இருக்கின்றான். நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாடி விட்டான் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். அந்த நேரத்துல பயத்தோடு இருக்கக்கூடிய தன்னுடைய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், தோழரே, லா தஹ்சன், நீங்கள் கவலைப்படாதீர்கள், இன்னல்லாஹ மஅனா, நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரத்தில் சொன்னார்கள். தப்பிப்பதற்கு வழி கிடையாது. ஓடி எங்கேயும் என்ன செய்ய முடியாது, வெளியே ஓடி ஒழிய முடியாது. எதிரிகள் அந்த மலையை சுற்றி வளைத்திருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கொஞ்சம் கூட கவலைப்படாமல், கொஞ்சம் கூட பயப்படாமல், தோழரை பார்த்து நீங்கள் கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் என்று சொல்கின்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய உதவி செய்தான் தெரியுமா? அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகின்றான், ஃபஅன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு அலைஹி வஅய்யதஹு பிஜுனூதின் லம் தரவுஹா ஃபஅன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு அலைஹி, அல்லாஹ் அவர்கள் மீது சகீனா, அமைதி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தினான். யாருக்கு? அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நிம்மதி அல்லாஹ் கொடுத்தான். வஅய்யதஹு, அவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உறுதிப்படுத்தினான், பலப்படுத்தினான். பிஜுனூதின் லம் தரவுஹா, அவர்களுக்கு கண்ணுக்கு தெரியாத நிலையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு உதவி செய்தான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றார். கண்ணியத்துடைய சகோதரர்களே, இந்த வரலாறு எல்லாம் நாம் அடிக்கடி கேட்டிருக்கக்கூடிய வரலாறு தான். இந்த வரலாறு எல்லாம் நமக்கு மிக எல்லாத்துக்கும் தெரிந்திருக்கக்கூடிய வரலாறு தான். அந்த வரலாறு மூலமாக நாம் பெறக்கூடிய ஒரு படிப்பு என்னன்னு சொன்னா, அந்த சஹாபாக்களுக்கும் அவர் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அந்த நேரத்தில் எந்த ஒரு கவலையும் இல்லாமல், எந்த ஒரு பயமும் இல்லாமல்
துணிச்சலாக தைரியமாக அந்த நேரத்தில் அவர்கள் இந்த வார்த்தை சொன்னார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய இந்த நம்பிக்கை தான். எனவே கண்ணியத்துக்குரிய அவர்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் எதை குறித்து நாம் கவலைப்படாதவராக, எதை குறித்து நாம் எந்த ஒரு பயமும் இல்லாதவராக, ஒரு நிம்மதியாக ஒரு மகிழ்ச்சியோடு ஒரு வாழ்க்கை நாம் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய அனைத்து பொறுப்புகளையும் அல்லாஹ்விடத்தில் அப்படி விட்டுவிட வேண்டும். அல்லாஹை நாம் முழுமையாக நாம் சார்ந்திருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படி இருந்து விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கவலை இல்லாத, ஒரு பயம் இல்லாத, ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பான். பொருளாதாரத்தை குறித்து நமக்கு நிறைய கவலைகள் இருக்குது, பொருளாதாரத்தை குறித்து நமக்கு நிறைய பயங்கள் இருக்குது. நாம் வியாபாரம் செய்யும் பொழுது வேறு ஒருவன் நம்மளுடைய வியாபாரத்தை தடுத்து விடுவானோ, நம்மளுடைய பொருளாதாரத்தை வேறு ஒருத்தன் தடுத்து விடுவானோ, இந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு பயம் இருக்கக்கூடிய நிலைமை இன்னைக்கு நாம் பார்க்கின்றோம். நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரம் குறைந்து விட்டது என்று சொன்னால் அந்த பொருளாதாரம் அதனால் பாதிப்பு ஏற்பட்டும் அப்படிங்கிற பயம் எல்லாம் நமக்கு இருக்குது. ஆனால் கண்ணியத்துடைய அவர்களே, பொருளாதாரத்தை பொறுத்தவரை அல்லாஹ் நமக்கு எது நாடு இருக்கின்றானோ அது நமக்கு கிடைக்கும் என்ற அந்த சிந்தனை நமக்கு என்ன செய்ய வேண்டும், ஆழமாக இருக்க வேண்டும். எனவே கண்ணியத்துடைய அவர்களே, அந்த அடிப்படையில இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு பயமும் இல்லாமல், எந்த ஒரு நிம்மதியும் இல்லாமல் நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இஸ்லாம் நமக்கு காட்டித்து இருக்கக்கூடிய அழகான ஒரு வழிமுறை. என்ன வழிமுறை என்று சொன்னால் அல்லாஹ் மீது முழுமையாக நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும், அல்லாஹை நாம் முழுமையாக நாம் சார்ந்திருக்க வேண்டும். என்ன கஷ்டங்கள் நமக்கு ஏற்பட்டாலும், என்ன சோதனைகள் நமக்கு ஏற்பட்டாலும் உடனே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த உலகத்துல அனைவருக்கும் சேர்ந்து உனக்கு நன்மைகள் செய்ய வேண்டும் என்று நாடிவிட்டால் நிச்சயமாக அவர்களால் உங்களுக்கு நன்மை செய்ய முடியாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் சேர்ந்து ஒரு மனிதனுக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று நாடிவிட்டால் நிச்சயமாக யாராலும் தீங்கு செய்ய முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எது உனக்கு விதித்திருக்கின்றானோ அதுதான் நடக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார். எனவே கண்ணியத்துடைய சகோதரர்களே, அந்த நம்பிக்கையோடு நாம் வாழக்கூடியவராக இருக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய வல்லமைகளை பற்றியும் அல்லாஹ்வுடைய ஆற்றல்களை பற்றியும் முழுமையான முறை நாம் விளங்கிக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையில அனைத்து விஷயத்திலையும் அல்லாஹை முழுமையாக சார்ந்து நிம்மதியாக வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டு என்னுடைய முதல் உரை நான் இதை செய்கின்றேன். வாஹதா பில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹுடைய அருளை பெறக்கூடியவளாக, அல்லாஹுடைய பாதுகாப்பை பெறக்கூடியவளாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யக்கூடியவளாக இருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு பிரார்த்தனை கற்றுத் தருகின்றார்கள். அல்லாஹும்ம இறைவா ரஹ்மத்தக அர்ஜு, உன்னுடைய இறைவா உன்னுடைய ரஹ்மத் மீது, உன்னுடைய கருணை மீது இறைவா நான் ஆதரவு வைக்கக்கூடியவனாக இருக்கின்றேன், உன்னுடைய ரஹ்மத்தை நான் எதிர்பார்த்தவனாக நான் இருக்கின்றேன் அப்படிங்கிற ஒரு துஆவை அல்லாஹ்வுடைய தூதரிடம் செய்வாங்க. அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள், பலா தக்கில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத் ஐனின், இறைவா எல்லா நேரத்திலையும் என்னுடைய கட்டுப்பாடை உன்னுடைய கரத்தின் மூலமாக இறைவா நீ வைத்துக் கொள்வாயாக, கண் சிமிட்டும் அந்த நேரத்துல கூட இறைவா என்னை நீ வலித்தவரை விட்டு விடாதே அப்படிங்கிற ஒரு துஆவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வார்கள். அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள். கேட்டுவிட்டு அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர்கள் கேட்பார்கள், அல்லாஹும் ரஹ்மத்துக அர்ஜு ஃபலா தக்கில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத் ஐனின் வ அஸ்லிஹ் லீ ஷஅனி குல்லஹு லா இலாஹ இல்லா அன்த, இறைவா என்னுடைய அனைத்து காரியங்களையும் நீ சீரான முறையில் ஆக்கி தருவாயாக, வணக்கத்துக்கு ஒரு இறைவன் உன்னை தவிர யாரும் இல்லை என்ற இந்த துஆவை அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள். எனவே கண்ணியத்துடைய சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழும் பொழுது பலவிதமான பிரச்சனைகள்ல மக்களை வாழக்கூடிய நிலைகளுக்கு நாம் பார்க்கின்றோம், பல கஷ்டங்களோட வாழக்கூடிய நிலைகளுக்கு நாம் பார்க்கின்றோம், பல கவலைகளோடு செய்யறாங்க வாழக்கூடிய நிலைகள் எல்லாம் இன்னைக்கு நாம் பார்க்கின்றோம். நோயின் மூலமாக கஷ்டங்கள், பொருளாதாரத்தின் இழப்பு மூலமாக மிகப்பெரிய கஷ்டங்கள்,
தன்னுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலைகள் காரணமாக மிகப்பெரிய பாதிப்புகள், இந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கின்றோம். எனவே கண்ணியத்துவர்களே, இந்த மாதிரி நெருக்கடிகளை விட்டு நாம் மாறி அல்லாஹுடைய அருளோடு நாம் வாழக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்விடத்துல அவனுடைய அருளை பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹுடைய அருளை பிரார்த்தனைகள் செய்யக்கூடிய மக்களாக, எல்லா நிலைகளிலும் அல்லாஹுடைய அருளை பெற்று வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கின்றேன். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.